நேற்று நம்ம வீட்டில் போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும் எதை வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு எல்லாமே போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே போகி பண்டிகை அன்னைக்கு பழைய துணியை கொளுத்துறது அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கிராமப்புறங்களில் எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சில இலைதலைகளை வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே வேப்பந்தலை ஒடிக்கிறதுக்காக மறந்துட்டு போயிருந்தேன். அங்கே எல்லாமே நல்லா பச்சை பசேன்னு இருந்ததுங்க. அதை ஒடிச்சிட்டு அப்படியே ஆவாரம் பூ ஒடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்திலே போய்கிட்டு இருந்தேன். அந்த செடியில் எதிர்பார்த்ததை விட அதிகமான பூக்கள் நிறையவே பூத்து இருந்தது. அதில் இருக்க எல்லாத்தையுமே ஒடிக்க கிடையாது. ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா மாலை கட்டுறதுக்கு கண்டிப்பா அந்த பூக்கள் தேவைப்படும். அதனால தேவையான அளவுக்கு மட்டும் ஒடிச்சுக்கிட்டேங்க. அடுத்ததான் அந்த வேப்பந்தலையும் அந்த ஆவாரம் பூவும் எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தேங்க. அந்த தரையிலேயே பார்த்தீங்கன்னா பூலப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் முளைத்து கிடந்தது. இந்த பூவுடைய பேரை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்க கிராமங்களில் இது பூலாப்பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நைட்டு சாமி கும்பிட்றதுக்கு இந்த பூவும் தேவைங்க. அங்கே இருந்ததே கொஞ்சமாக தான் முளைச்சிருந்தது. அதனால எல்லாத்தையுமே அப்படியே பறிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து பாலத்தாவை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வெட்டி வச்சிட்டேங்க. அது உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல. அவ்வளோதாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எல்லா இலைதலைகளும் பூக்களுமே கிடைச்சிருச்சு. இன்னும் ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்கு. அதாவது மஞ்சளுங்க. மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிலே இருக்கு. ரீசெண்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சிட்டி சைடு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் இலைகள் அப்புறம் மஞ்சள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு சில பொருட்கள் கூட சிட்டி சைடில் அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லைங்க. நல்லா ஓரளவுக்கு சின்னதாக இருக்க மஞ்சளாக பார்த்து தோண்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அப்புறம் இந்த வீடியோவை நிறைய பேர் கிராமத்து சைட்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் நிறைய பேர் சிட்டி சைட்லேருந்து பார்ப்பீங்க. ஸோ நேற்று போகி பண்டிகை எப்படி கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம ஒடிச்சு எடுத்துட்டு வந்த இலைதலைகள் பூ அப்புறம் மஞ்சள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சாச்சு. அவ்வளோதாங்க. பகல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படி நைட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்தாச்சுங்க. சாமிக்கு படையல் போறதுக்காக எங்க அம்மா ஒரு சில உணவுகளை சமைச்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு வாழை இலையை போட்டு எல்லாமே படையல் போட்டாச்சுங்க. ஏதோங்க எங்களால முடிஞ்சதை ஒரு சில உணவுகளை சமைச்சு இந்த மாதிரி படையல் போட்டாச்சு. அப்புறம் கற்பூரம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. அது என்னமோ தெரியலங்க. இந்த தேங்காய் உடைக்கிறப்ப மட்டும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது கரெக்டாக உடையுமா உடையாதா அப்படிங்கிற ஒரு பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி உடச்சிட்டேங்க. நாங்களும் சாமிலாம் கும்பிட்டு திருநீரை நெத்தியில் இட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நாங்களும் சமைச்ச உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு என்னன்னு தெரியல, அந்த முட்டையை தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன அங்கே இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்டாச்சு. அது எல்லாத்தையுமே சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எப்படி போகி பண்டிகை கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.